அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிவாய ராமலிங்காய நம சிவாய ராமலிங்காய நம. களக்கமரபுது நடனான் கண்டு கொண்ட தருணம் கடை சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுறப்படுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கின் குளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராதன் குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ ஜோதி திருவிழம் எதுவோ யாதும் அறிந்திலனே. எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி ஆனி மாத பூச நாளின் உணவு பணி மதிய உணவு பணி தொடங்கி இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்பது மனிதனை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. ஜீவகாருண்ய ஒழுக்கம் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பு என்பதனை நிரூபணம் செய்யக்கூடிய ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம். எந்த பிறப்பாக இருந்தாலும் அல்லது இப்பிறப்பாக இருந்தாலும் எந்த ஜீவராசிகளுக்கு ஆனாலும் மனிதன்தான் கடவுள். அவர்களை காப்பது, எல்லா ஜீவர்களையும் காக்கக்கூடிய கடமை மனிதனுக்கு உண்டு. மனிதனை காப்பாற்றிக் கொள்வது சிறப்பான ஒன்று. நாம் அவ்வாறு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு வாழ்ந்து பிறவி பயன் எய்துவோம். வாழ்த்துக்கள். வாழி என்னாண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி என் மாண்புகள் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வையமும் வானமும் மற்றவும் நன்னாலும் கடந்தே வாழின் ஞான சபாபதியே நன்னாலும் அன்பிலர்வார் என கண்போடு தந்த பெரும் அடையாய் அன்பிலர்வார் என கண்போடு தந்த